அதை தொல்காப்பியர் சொல்கிறாரு. 3000 வருஷத்துக்கு முன்னே இலக்கணம். 6 அறிவு என்னன்னு கேட்டால் முழிப்பானுங்க. ஆறு அறிவுன்னு சொல்லிடுவான். 1வது அறிவை சொல்கிறான்னா 1வது அறிவான். நான் பெரிய காலேஜுகள்லேயே கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபஸர்ஸ் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்லேயே கேட்டிருக்கேன். எல்லாம் பெரிய பேராசிரியர்லாம் உட்காந்துருப்பாங்க. இதில் தான் ஆரம்பிப்பேன் கதையவே. மொத்தம் நமக்கு 6 அறிவு, 1வது அறிவு 2வது அறிவுன்னா வரிசையாக சொல்லுங்கன்னா பேக்னு முழிப்பாங்க. ஏன்? நீ எவனும் சைவ சித்தாந்தம் படித்ததில்லை, வேதாந்தம் படித்ததில்லை, எந்த தத்துவத்தையும் தொட்டு பார்த்ததில்லை. அங்கே தானே சொல்லியிருக்கேன். திருமூலர் சொல்கிறாரு, ஒன்றறிவதுவே சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் சொல்கிறேன்ல. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. முதல் அறிவு தொடு உணர்ச்சி என்ற டச்சிங் சென்ஸ். இந்த தோல் தான் நிலம், இந்த மயிர் தான் பயிர். இந்த செடி என்பது நம்ம முளைக்கிற மயிர் தான் செடி. நிலத்தில் செடி முளைச்சா வாழ்வோம், முளைக்கலைன்னா செத்துருவோம். அதே மாதிரி இது நிலம், தொடு உணர்ச்சி தான் முதல் அறிவு. 2 அறிவதுவே இங்கே நிலம் ஆட்சி செய்யுது. 2 அறிவதுவே சொல்லுங்க, அதனோட நாவே. 2வது புதம் நீர். இங்கே என்ன ஊறுது? உமிழ் நீர், அமுத நீர் ஊறுகிறது. அப்போ 2வது பூதம் இங்கே ஆட்சி செய்யுது. 2 அறிவதுவே அதனோட நாவே. இந்த நாக்கில் ருசி தான் அறிவு. இப்போ இது தொடு உணர்ச்சி என்ற அறிவு, இங்கே ருசி என்ற அறிவு, சுவை என்ற அறிவு. சரி, அதுக்கு மேலே என்ன ஓட்டம் இருக்குது? மூக்கு. அதில் என்ன ஓடுது? காற்று. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. மூக்கு 3வது அறிவு. அதில் 3வது பூதம் காற்று வேலை செய்யுது. 4 அறிவதுவே அதுக்கு மேலே என்ன ஓட்டம் இருக்குது? கண். அதில் நெருப்பு வேலை செய்யுது, ஜோதி, ஒளி. 4 அறிவதுவே அவற்றோடு கனல், நெருப்பே. 5வது காது. இதில் ஆகாயம்தான் வேலை செய்யும், ஈதர். அந்த அலைகளை ரேடியோ வேவ்ஸை வச்சு தான் நம்ம எல்லாம் இன்றைக்கி வச்சிருக்க இன்டர்நெட்லேருந்து எல்லாமே அதை வச்சு தான், அலை இயக்கம்தான். 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. நீ 6வது அறிவு எங்கே இருக்குன்னா உச்சியில் இருக்குது. அதுக்கு பேர் மனம். சொல்லுங்கள். 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 6வது அறிவுக்கு பேர் வச்சவர் தொல்காப்பியர். 6 அறிவதுவே அவற்றோடு மனமே அப்படின்னு ஆரம்பித்தார். 6வது அறிவு வானத்துக்கு சொந்தம். அதுக்கு மேலே வெட்ட வெளி நிறையா இருக்குது, அதை விட்டுருங்க. அதை பற்றி சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லும். அதனால் இந்த தத்துவார்த்தமாக 5 பூதம், 5 அறிவு, 5 இடத்துல ஓட்டை போட்டு 5 விதமான ஆர்கன்ஸ், இப்படித்தான் உன் ஸ்ட்ரக்சர் உருவாச்சு அப்படின்னு ஆரம்பித்து 36 தத்துவத்தை வச்சு தான் சைவ சித்தாந்தமே இருக்கும். அதை வச்சு தான் சிவநெறி என்ற இந்த தமிழ்நாட்டின் நெறி, ஆதி நெறி, உலகின் ஆதி மொழி தமிழ். சிவன் பேசிய ஈசன் பேசிய மொழி ஆதி நெறி சிவநெறி. புரிஞ்சுக்கணும், தத்துவார்த்தமாக இருக்கும். அப்போ இத்தனையும் கொடுத்துட்டு 6வது என்ன சொன்னார்? விரும்பிய காலம் வரைக்கும் வாழ்ந்துக்கன்னாரு. அதுக்கு இந்தந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. சரி, அவங்க வாழ்ந்தானுங்க. அதில் நிறைய பொல்யூஷன் வந்துருச்சு. அடிப்படி சண்டை, குட்டு உத்து வெட்டு, அது மாதிரி ஆரம்பிச்சது. அப்போ ரிஷிகள்லாம் என்ன சொன்னாங்க? கெட்டவன் பூரா ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ சில இந்த ஊழல் பண்ணுற மந்திரி இவங்களாம் எனக்கு பிடிக்காது. அதனால நான் கண்ணாபின்னான்னு திட்டுவேன். யூடியூப் சேனலில் கவர்னர் கர்ஜனைன்னு தொடங்கினீங்கன்னா அந்த ஒரு எபிசோடை பார்த்தீங்கன்னா அந்த வாங்குவேன். எவனுமே இது வரைக்கும் வாங்காத வாங்கி திட்டுவேன். அப்புறம் கேட்டாங்க, ஏன் சார் 20 வருஷமாக இவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்களே, ஒருத்தன் கூட உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஒருத்தனால் பேசினா இன்னும் ஒருத்தனும் எவனுமே என்கிட்ட வந்ததில்லை, என்ன ஃபோனில் கூட பேசினதில்லை. ஆனால் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, காலைல விழுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் திட்டினதில்லை. மாநாடுகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நான் தான் வரலேன்ட்டுவேன். 2 மாநாட்டுக்கு போனேன், அப்புறம் வரலேன்ட்டேன். உலகத்தமிழ் மாநாடு. மற்றபடியெல்லாம் எவனும் வைக்கலண்ணா. ஏன் சார் உங்களை இப்படி திட்டினாலும் உங்களை கண்டுக்க மாட்டுறாங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இவனுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய டிப்ஸு தான்.
அந்த கையேடு சிவசிற்சபை கையேடுன்னு இந்த வருங்க இதில் கொடுத்துருப்பேன் உடல் நல குறிப்புகள்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் வெளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் இது ஒரு மலிவு பதிப்பு 300 ரூபா புஸ்தகம் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன். இதில் கம்ப்ளீட்டாக நீ பிறப்பிலிருந்து முக்தி அடையும் தண்டியும் ஈசனை அடையும் வரை ஹவு டு லீட் த லைஃப் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பேன். இதை இன்னும் சுருக்கி சிவசிற்சபை SSSன்னு ஒரு சன்மார்க்க சங்கம் மாதிரி ஐயா வச்சுருக்கேன். அதுக்கு பின்பற்ற விரும்புகிறவங்க இந்த கையேடு இதில் ரொம்பலாம் இருக்காது. உடம்பை எப்படி நோயெல்லாம் வச்சுக்கிறது. இப்போ 74 வயசு, நீ எந்த நோயும் என் உடம்புல நிரூபிக்க முடியாது. பர்ஃபெக்டாக இருக்கும். ஹார்ட் பீட்டாக இருந்ததுன்னா 72 பீட்டு, ப்ரெஷர் அளந்துன்னா 80 120, சுகர் அளந்தேன்னா 100 150 110, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாராவது இறங்காது. ஆனால் எல்லாம் அந்த கொடுத்தாங்க எல்லாத்தையும். இப்போ மஸ்கோத் அல்வா நேற்று பூரா ஸ்வீட்டு தான், முந்தாலும் விநாயகர் சதுர்த்தி பூரா ஸ்வீட்டு தான். இந்த வந்துட்டேன் எங்கள் மந்திரம் மிஸ்ஸஸ் மந்திரம் வந்து தூத்துக்குடியிலேருந்து பொங்கலை செஞ்சேன், புளியோரை எல்லாம் செஞ்சேன், ஸ்வீட்டாக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் தாய் மணிமேகலை நாகர்கோயிலேருந்து ஸ்வீட்டாக செஞ்சு ரவா லட்டு செஞ்சு இருந்தால் அது பை நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்காக வேண்டி நான் சாப்பிடத்தான் செய்வேன். ஏன் அன்பாக கொண்டு வந்திருக்காங்க, அதை வாங்கி தெருவில் விட முடியாது. அதுலேருந்து ஒரு இனுக்காவது எடுத்து மந்திரம் குடும்பம் நல்லா இருக்கணும், மணிமேகலை குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டா தான் அவங்க வினையை நான் அள்ளுவேன், அவங்களுக்கு பிரச்சனை தீரும். பெரிய ஞானவான்கள் சாப்பிட்றது நல்ல புண்ணிய சிலருக்கு வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா அது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்கள மேலே அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு. பாவிகள் வீட்டில் சாப்பிட்டா அவருடைய பாவத்தை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் சாப்பிட்றது. அப்படி 3000 சொம்பாட்டு எப்படி அவர் வாழ்ந்தாருன்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், டைமென்ஷனாக பிரிச்சிருவார். அப்போ அந்த தேகம் 1வது லேயர்லேருந்து 2 3 4ன்னு பிரிஞ்சு 10ஆக பிரிஞ்சிடும். பிரிஞ்சிருச்சுன்னா காணாமல் போயிடும். 3 டைமென்ஷன் போனால் நீ டிஸப்பியர் ஆயிடுவேன். அதுதான் லூசின்னு ஹாலிவுட்டில் படமாக எடுத்தான். வள்ளலார் அது டிஸப்பியர் ஆகியே காமிச்சார். வடலூரில் வள்ளலார் வாழ்ந்தவர் டிஸப்பியரன்ஸ் தான். ராத்திரி 12 மணிக்கு நான் மறைஞ்சிருவேன்னாரு. கதவை பூட்டிடுவேன், மறைஞ்சிருவேன், திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காதுனாரு, மறைஞ்சார். இது டாப் மோஸ்ட் முக்தி, சிவஸ்வரூப முக்தி. அதுக்கு பேர் சிவஸ்வரூப முக்தி, டிஸப்பியரன்ஸ். இது வரைக்கும் எங்கேயுமே அப்படிலாம் நீங்கள் ஆகி பார்த்துருக்க முடியாது. அதனால் இந்த நெறி என்பது ஈசன் கொடுத்தது. நீ கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். நீயா என்னைக்கு விரும்புகிறையோ அன்னைக்கு நீ டிஸப்பியர் ஆகலாம், உட்காந்து சமாதி ஆகலாம். வாழை குருசாமி சாமி உட்காந்த மாதிரி ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே உட்காந்து சமாதி ஆகிடுறேன், எனக்கு பீடம் கட்டி வழிபடுங்க, இங்கே தேவதைகள் உங்களுக்கு எப்போயும் அருள் புரியும் அப்படின்னு இங்கே ஆண்டாண்டு காலமாக செஞ்சிட்ருக்காங்க இல்லையா. இது மாதிரி நாடு பூரா அப்படி சமாதியான பெரிய பெரிய மகான்களுடைய இடம்தான் சிவன் கோயிலாக இருக்கும். சிவன் கோயிலாக இருக்கும். ஒவ்வொரு சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி தான். இப்போ கொங்கணர்னால் திருப்பதியில் அடக்கமானவர் கொங்கணர். சுந்தரானந்த பெருமான் மதுரையில் அடக்கமானவர். அவங்க தான் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக அவர் பேர் சுந்தரானந்தர், சொக்கநாதன், சோமசுந்தர கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் எல்லாம் வாழ்ந்தாங்க. கோடிக்கணக்கான ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த பூமி இது. இது மாதிரி ஒரு பூமியை நீ அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அல்லது ஐரோப்பாலேயோ அரபு நாடுகள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. ஞானம், யோகம், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், கடவுளோட நெட்வொர்க் வச்சுருக்கவங்க அப்படின்னா ஒன்லி இன் தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோ. இதை கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உலகத்திலே நம்பர் 1 தமிழ்நாடு தான். எல்லா பேர் திரும்பி பார்க்குறாங்க. அது நம்ம பிரதமர்னால திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் நீ எந்திரிச்சிட்டேன்னா இந்தியாவை கூட திரும்பி பார்க்க மாட்டான், எல்லாம் தமிழ்நாட்டு தான் பார்ப்பான். இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இந்தியாவுக்கு ஸ்டாஃப் செலக்ட் பண்ணான்னா தமிழ்நாடுன்னா முதலே எடுத்துக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து போனவன்லாம் நம்பர் 1 மாறிட்டான். அப்போ இவங்க ஐக்கியூ கூட. உனக்கு வறுமை இங்கே அதிகம், ஆனால் ஐக்கியூ கூட. வறுமையை உருவாக்குனவங்க இங்கே உள்ள திருட்டு அரசியல்வாதிகள், ஊழல் அரசியல்வாதிகள் உனக்கு வறுமையை உருவாக்கிட்டான். எப்பயுமே 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நீ லொண்டா போடுற மாதிரி வச்சுட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் அப்படி வாழ்ந்தவன் தான்.
கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.